இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்டவிரோத பிட்காயின் கும்பல் முறியடிப்பு, கணினிகள் உட்பட 4,21,000 மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல். கடந்த வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கங்காரில் 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் திருடப்பட்ட மின்சார இணைப்புகளை பயன்படுத்தி செயல்பட்ட சட்டவிரோத பிட்காயின் சுரங்க கும்பலை போலீசார் முறியடித்தனர். இந்த சோதனையில் 4 லட்சம் ரிங்கெட்டிற்கும் மேலான மதிப்புகள் உள்ள கணினிகள் உட்பட பல்வேறு பிட்காயின் சுரங்க உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு, கோலா பெர்லிஸ் போலீஸ் நிலையம் மற்றும் கெடா பெர்லிஸ் கடல்சார் புலனாய்வு பிரிவு ஆகியவற்றை கொண்ட கங்கார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரிகளால் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தென்னாகா நேஷனல் பிரகத் இழப்புகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகளை குழு போலீஸ் வேதனைக்கு உரியதோடு கோலா பெர்லிஸ் மெரினா விற்பனை மையத்தில் உள்ள ஒரு கடை வீடு, கங்கார் ஜெயா, தாமான் புத்ரா உத்தாமாவிலும் 2 கடை வீடு ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கணினி சாதனங்கள் உட்பட பிட்காயின் தயாரிக்கும் 40 இயந்திரங்கள் மற்றும் 4,21,690 ரிங்கிட் மதிப்புள்ள இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 20 வயதுக்கு மேற்பட்ட ஆடவனும் கைது செய்யப்பட்டதாக முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். இந்த 3 கடை வீடுகளும் பிட்காயின் தயாரிப்புக்கு திருட்டுத்தனமாக மின் விநியோகத்தை பயன்படுத்தி இருப்பதாக தெனாகா நேஷனலுக்கு மாதந்தோறும் 1,50,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. செராஸில் பாலியல் சீர்கேடு மற்றும் தவறான மசாஜ் சேவை, 18 வெளிநாட்டவர் கைது. செராஸ் தாமான் மிஹார்ஜா பகுதியில் நேற்று நடைபெற்ற சிறப்பு சோதனையின் போது தவறான முறையில் மசாஜ் சேவை மற்றும் பாலியல் சீர்கேடு செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 18 வெளிநாட்டு ஆண்களை மலேசிய குடியுரிமைத்துறை கைது செய்தது. இந்த ஒழுங்கற்ற சேவைகள் புலனம் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு சேவைக்கும் 200 முதல் 800 ரிங்கிட் வரை ஆன்லைனில் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்று குடியுரிமைத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 18 பேரில் 16 பேர் மியான்மர் நாட்டையும், ஒருவர் வியட்நாம் மற்றும் மற்றொருவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய தகாத சேவைகளை வழங்கியது மட்டுமல்லாமல் தற்காலிக வேலை அனுமதி வைத்திருத்தல், சமூக வருகை பாஸை கொண்டிருத்தல், நாட்டில் அதிக காலம் தங்கி இருத்தல் மற்றும் செல்லத்தக்க ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் இருத்தல் போன்ற குற்றங்களும் கண்டறியப்பட்டன. அச்சோதனையில் கடப்பிதழ்கள், வாடிக்கையாளர் முன்பதிவு புத்தகம் மற்றும் சில தொடர்புடைய பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இக்குற்றம் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறும் மைகாவின் முடிவை மதிக்கிறோம். சாஹித். கூட்டணியிலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சிகள் இணைவதற்கு மைகாவின் அண்மைய தேசிய பேராளர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தேசிய முன்னணியை விட்டு வெளியேறும் மைகாவின் நடவடிக்கைக்கு கூட்டணி தடையாக இருக்காது என்று தேசிய முன்னணியின் தலைவர் டாக்டர் அகமது சாயித் ஹமிதி கோடி காட்டியுள்ளார். மைகாவின் தலைமைத்துவம் மற்றும் அதன் பேராளர்கள் எடுத்த முடிவை தாம் மதிப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்கள் என்ன முடிவு செய்தாலும் நாங்கள் அதனை திறந்த மனதுடனும் மனப்பான்மையுடனும் ஏற்றுக்கொள்வோம் என அம்னுவின் தலைவருமான சாஹித் கூறினார். எந்த ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் நாங்கள் மைகாவுடன் பேச்சு நடத்துவோம் என தேசிய முன்னணியின் துணைத் தலைவர் முகமது ஹசான் வெளியிட்டிருந்த அறிக்கை குறித்து வினவப்பட்ட போது இதனை தாம் ஏற்றுக்கொள்வதோடு இதுவே சிறந்த அணுகுமுறை என்றும் சாஹித் வருணித்தார். எந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது முற்றிலும் மைகாவை பொறுத்தது என்று அவர் கூறினார். ஆன்லைன் வேலைவாய்ப்பு மோசடி, மியான்மர் நாட்டை சேர்ந்த 5 பெண்களுக்கு அபராதம். ஆன்லைனில் வேலைவாய்ப்பு தேடி தருவதாக கூறி மியான்மர் நாட்டவர்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 மியான்மர் பெண்களுக்கு இன்று நீதிமன்றம் தலா 5,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. நீதிபதியின் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அந்த 5வரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 6 மாதங்கள் சிறையும் அபராதமும் அல்லது 2ம் வழங்கப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குற்றவாளிகள் விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்த தவறினால் ஒவ்வொருவரும் 5 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஐவரும் விதிக்கப்பட்ட அபராதத்தை முழுமையாக செலுத்திவிட்டனர். சபரிமலையில் பக்தர்கள் வெள்ளம், கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலி, தண்ணீர் வசதி கூட இல்லை என புகார். கேரளாவின் சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் நிரம்பி வழியும் கூட்டத்தில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுவிட முடியாமல் மயங்கி விழுந்து 58 வயது அம்மாது உயிரிழந்தார். இது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு 6 மணி நேரங்கள் காத்திருப்பதற்கு மேலாக பக்தர்கள் இருக்கின்றனர். பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாள்தோறும் 90,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இருந்த போதிலும் இவ்வாண்டு கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சபரிமலை நிரம்பி வழிகிறது. குறிப்பாக வெறும் 48 மணி நேரங்களில் 2 லட்சம் பக்தர்கள் குவிந்ததால் ஸ்லாங்கூர் திருவிதாங்கூர் தேவஸ்தானமே ஆடி போனது. இதனால் 10 முதல் 15 மணி நேரம் வரை பக்தர்கள் கால் கடுக்க காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புனித 18 படிகளுக்கு அருகில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு நின்றதால் யாத்திரை பாதை மிகுந்த நெரிசலாக இருந்தது. பெற்றோரின் தோள்களில் அமர்ந்திருந்த சிறு குழந்தைகள் கூட்டம் முண்டி அடித்ததால் அழுவதை காண முடிந்தது. போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் பக்தர்கள் கடுமையாக குதித்து கடந்தனர். இப்படி மணிக்கணக்கில் நிற்கும் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளும் படு மோசமாக இருப்பதாக பக்தர்கள் குறைப்பட்டுக் கொண்டனர். சிலர் கூட்ட நெரிசல் காரணமாக ஐயப்பனை தரிசனம் செய்யாமலேயே திரும்பி சென்ற சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. இந்நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு இதுபோல் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடப்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியானது. 10 முறை SPM எழுதி 37 வயதில் ஆசிரியரான கற்றல் சிரமம் கொண்டவர் சாதனை. உடல் மற்றும் மன ரீதியாக எவ்வித குறைபாடுகளும் இன்றி இருப்பவர்களை வாழ்வில் முன்னேற்றம் அடையாததற்கு 1000 காரணங்களை சொல்லும் பொழுது கற்றல் சிரமம் மற்றும் வளர்ச்சி தாமதத்துடன் பிறந்த மலேசியர் ஒருவர் இன்று ஆசிரியராக உருவாகி இருப்பது பெரும் சாதனை என்றுதான் கூற வேண்டும். 10 முறை SPM தேர்வையும் 2 முறை STPM தேர்வையும் எழுதிய அவர் பல வருட போராட்டங்களுக்கு பிறகு தனது 37வது வயதில் ஆசிரியராக நியமனம் பெற்றிருப்பது அனைவருக்கும் பெரும் ஊக்கமாக உள்ளது. சிறு வயதில் இருந்தே பேச்சு மற்றும் தகவல் புரிதலில் சிரமத்தை எதிர்நோக்கி இருந்த அவருக்கு பள்ளியில் உடல் மற்றும் மனதளவில் சவால்கள் மற்றும் பகடி வதைகளுக்கு ஆளாகி இருந்தனர். ஆனால் கல்வியை தொடரும் உத்வேகத்தை மட்டும் அவர் என்றுமே கைவிடவில்லை. 2வது முறையாக எழுதிய STPM தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவர் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் DPLI மற்றும் KPLI ஆசிரியர் பயிற்சி சான்றிதழையும் வெற்றிகரமாக முடித்தார். அதேவேளை மருத்துவமனை, பள்ளி, முதியோர் இல்லங்களில் பாதுகாப்பு பணியாளராக வேலை புரிந்து வந்த அவர் தந்தைக்கு நெற்பயிரிடுதல் உதவியையும் செய்து வந்தார். கலப்பு மரபின வீரர்களுக்கு மலாய் பேச தெரியாது, ஆனால் சோதனையில் தேர்ச்சியாம். FIFA அம்பலம். ஆவண மோசடி சர்ச்சையால் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஹரிமா மலாயாவின் 7 கலப்பின மரபின் கால்பந்து வீரர்களுக்கும் மலாய் மொழி பேச தெரியாது. அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFA அந்த அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்தியுள்ளது. இருந்த போதிலும் எப்படியோ மலேசிய கால்பந்து சங்கமான FAM கூறியது போல் அவர்கள் தங்கள் குடியுரிமை விண்ணப்பத்திற்கு தேவையான மலாய் மொழி பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். FIFA மேல்முறையீட்டு குழுவின் ஆவணத்தில் இடம்பெற்று நேற்று முதல் வைரலாகியுள்ள 3 கடுமையான குற்றச்சாட்டுகளில் இதுவும் அடங்கும். இவ்வேளையில் தனது செயலகத்தின் சில பணியாளர்கள் அந்த 7 வீரர்களின் வெளிநாட்டு பிறப்பு சான்றிதழ்களில் நிர்வாக மாற்றங்களை செய்ததை FAM ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் FIFA தெரிவித்துள்ளது. மலேசிய அதிகாரிகளிடம் இருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதலுக்காக காத்திருக்கும் போது நேர அழுத்தத்தின் கீழ் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டனவாம். இந்த மாற்றங்கள் அதன் நிர்வாக குழு அல்லது பொதுச் செயலாளர் நூர் அஸ்மான் ரஹ்மானுக்கு தெரியாமல் அல்லது ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டதாக FAM கூறிக்கொண்டதாகவும் FIFA தெரிவிக்கிறது. ஆவண மோசடியில் சிக்கிய 7 வீரர்களும் இந்த திருத்தங்கள் பற்றி அறிந்திருக்கவில்லை என்றும் FAM கூறியுள்ளதாம். அந்த உலக கால்பந்து அமைப்பின் மேல்முறையீட்டு குழு
ஃபேம் மற்றும் அந்த 7 வீரர்கள் மீதான தடைகளையும் உறுதி செய்யும் என தனது எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் விவரங்களை அம்பலப்படுத்தியுள்ளது. கிணற்றில் பேய் என அஞ்சினால் சிக்கி தவித்திருந்தது மாடு. வெற்றிகரமாக மீட்ட மீட்பு குழுவினர். பண்டர்பாரு கம்போங் சுங்கை தெங்காசில் உள்ள தனது வீட்டு அருகே உள்ள கிணற்றில் அசைவு ஏற்பட்டதை கண்டறிந்த 31 வயது ஆடவர் முதலில் அதனை பேய் என நம்பி பயந்திருக்கின்றார். ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது கிணற்றில் விழுந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது ஒரு மாடு என்பது அவர் பின்புதான் உணர்ந்திருக்கின்றார். உடனே அவர் APM அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை அழைத்து தகவலை தெளிவுபடுத்தினார். இந்த ஆடவரிடமிருந்து அழைப்பு கிடைக்கப்பட்ட உடனேயே சுமார் 10 நிமிடங்களுக்குள் APM குழுவினர் சம்பவ இடத்தை வந்தடைந்தனர் என்று மாவட்ட APM அதிகாரி லெப்டினன்ட் PA அப்துல் ரஹீம் கைருதீன் தெரிவித்தார். அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது மாடு முழுவதும் நீர் நிரம்பிய கிணற்றில் நின்ற நிலையில் சிக்கி இருந்தது என்று கூறப்பட்டது. கயிறுகளை பயன்படுத்தி சுமார் 30 நிமிட முயற்சிக்கு பிறகு APM குழுவினர் அம்மாட்டை வெற்றிகரமாக மீட்டனர். மாடு பயந்து துடித்தால் மீட்பு பணி கடினமாகும் என்பதால் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மீட்பு பணி வேலைகள் சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் முடிவடைந்தது. பள்ளிக்கு செல்ல தவறிய மகனை கண்டித்து தந்தையை கத்தியால் குத்திய மகன் கைது. பள்ளிக்கு செல்லாததற்காக கண்டிக்கப்பட்ட 17 வயது சிறுவன் தனது தந்தையின் முதுகு மற்றும் இடது கையில் கத்தியால் குத்தினார். நேற்று மாலை 6:10 மணியளவில் ஜாலான் கொம்பாக் 4வது மைலில் அவர்களது வீட்டில் மாணவனுக்கும் அவனது தந்தைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. தந்தை திட்டியதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த மாணவன் அவரை கத்தியால் தாக்கியதை வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது லாசிம் உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு இந்த விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் 324வது மற்றும் 506வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது லாசிம் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் நேற்று முதல் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பஞ்சரான டயரை மாற்றிய போது லோரி மோதியது, பெண் மரணம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 260.6வது கிலோமீட்டரில் பஞ்சரான தனது SUV வாகனத்தின் பின் டயரை மாற்றிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் லோரி மோதியதில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார். இன்று காலை மணி 9:20 அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் செனவாங்கில் தாம் வேலை செய்யும் நீர் சுத்திகரிப்பு நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்த போது நிகழ்ந்த விபத்தில் 31 வயது பெண் இறந்தார். இன்று காலையில் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அப்பெண் வர தவறியதால் அவருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த மற்றொரு தோழியை தொலைபேசி மூலம் அழைத்து விசாரித்த போதுதான் இந்த துயர் சம்பவம் அறிந்ததாக அவருடன் ஒன்றாக வேலை செய்து வரும் நூர் அபிகா ஜம்ரான் என்பவர் தெரிவித்தார். உடனடியாக விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சக ஊழியருடன் சென்று பார்த்தபோது இறந்த அவரது உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்ததாக நூர் அபிகா வேதனையோடு கூறினார். இதனிடையே இந்த விபத்தில் புரோட்டான் XS50 SUV வாகனம் மற்றும் ஓல்வா ஸ்போர்ட்ஸ் கொள்கலன் லாரி ஆகியவை சம்பந்தப்பட்டதாக சிரமான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அசஹார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.